இறைவன் மிகப்பெரியவன். ஒரு வித்தியாசமான காட்சி. மிளகாயை ஒரு மலை போல குவித்து முதன்முறையாக பார்க்கிற இந்த காட்சிகள். மிளகாயை இவ்வளவு மூட்டைகளை எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள், எப்படி சாகுபடி செய்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு நடுவில் இந்த மழை வருகிற நேரம் போல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதற்காக இவர்கள் குமித்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் மூட்டை மூட்டையாக எடுத்து அவற்றை சுற்றி சுற்றி விசிறி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பக்கமாக அவர்கள் கொட்டாமல் சுற்றிலுமாக ஒவ்வொரு மூட்டையை ஒவ்வொரு திசைக்குமாக சுற்றி விசிறித்தான் இந்த ஒரு மிளகாய் மலை போல குவித்து உருவாக்கி அதன் மேல் ஏறி நிற்கிறார்கள். எனக்கு இதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்பாக இந்த வெறும் காலோடு வெறும் கையோடு இந்த மிளகாயோடு புழகுகிறார்களே, இவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலாக கையும் காலும் இருக்கும். இந்த பணம் என்ற ஒன்றை அடைவதற்காகத்தான் மனித கூட்டம் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கிறது என்ற கரிசனம்தான் வந்தது. பிறகு அவர்களிடம் கேட்டபோது சொன்னார்கள், ஒவ்வொரு மூட்டையிலும் பெரிய மிளகாய் சின்ன மிளகாய் என்று கலந்திருக்கும். அப்படி நம்மால் வியாபாரத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. சில மிளகாய்கள் முழுக்க பெரிய மிளகாய் இருந்துடும், சில மிளகாய் முழுக்க சின்ன மிளகாய் இருந்திருந்தால் சின்ன மிளகாயுடைய ஓட்டம் நமக்கு வியாபாரத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. எனவே அவற்றை சுழற்சி முறையில் இப்படி சுழற்றி அடித்து நாம் அதை வியாபாரத்துக்கு கலந்து கொண்டு போவோம் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த மிளகாய் களம் எங்கே காய வைக்கிறார்கள் என்று போய் பார்வையிட்ட போதுதான் எத்தனை அத்தாட்சிகளும் படிப்பினைகளும் விளக்கங்களும் புதியன தெரிந்து கொள்ளுகிற விஷயங்கள் எப்போதுமே நமக்கு அழகான பொழுதுகள் தான், அத்தாட்சிகள் நிறைந்த பொழுதுகள் தான். ஒவ்வொரு படைப்பையும் உணவு என்ற ஒன்றில் இறைவன் படைத்திருக்கிற போது அதில் அவன் எத்தனை சுவாரஸ்யங்களை வைத்திருக்கிறான். ஏன் இந்த மிளகாய் உரைக்கிறது, ஏன் அந்த கரும்பு இனிக்கிறது என்ற கேள்வியில்தான் இறைவன் மிகப்பெரியவன். ஒரு மிளகாய் காய வச்சு கொண்டிருக்கக்கூடிய இடம். மிளகாய்களெல்லாம் சின்ன சின்ன செடியாக பார்த்து மிளகாய் காய்க்கும் போதே நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான மிளகாய் இருக்கும்ல, அது அத்தனை செடியிலேருந்து பறித்து எடுத்து அவற்றை முறையாக காய வச்சு பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வெரைட்டி, அங்கே ஒரு வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது வந்து நீளமான மிளகா, அது குண்டு மிளகா. அந்த மிளகாயை வந்து அள்ளுறதுக்கு அவங்க ஒரு அழகான கருவி வச்சுருக்காங்க. அது கிட்டக்க போய் காட்டுங்க. அந்த அழகான கருவி, அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து வளைஞ்சு அந்த மிளகாய்களை அள்ளுற மாதிரி ஒரு வளைவான அமைப்பில் இருக்குது. இவ்வளோ அழகான தொழில்நுட்பம். ஒவ்வொன்றுலேயும் ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது அவங்க அவ்வளோ அழகாக அந்த மிளகாயை அந்த வாரி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதை போல் அதை அள்ளி எடுத்து அதை பக்குவம் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மிளகாய்கள்லேருந்து கழிவுகள், இதை வேஸ்ட், அதை பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ நல்ல மிளகாய்கள்லேருந்து அது ஏன் வேஸ்ட்டாக இருக்குது, அது பழுத்து போச்சு, அது பூச்சிகளால் தாக்கப்பட்டிருக்கு, அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த மிளகாய்களில் இந்த வேஸ்டேஜை பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள். வெள்ளை ஆயிடுச்சு மிளகாய். வெள்ளை மிளகாய் யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட். என்னென்னா ஃபங்கஸ் தான் இருக்கும், பூச்சிகள் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து நல்ல மிளகாய்களில் இருந்து வேஸ்ட்டான மிளகாயை பிரித்து எடுக்கிறாங்க. மனிதர்களும் இப்படி பிரிக்கப்படுவார்கள். அந்த நாள் ஒன்று வரும், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே, நிச்சயமாக வரும். அப்போது எப்படி மனுஷன் எப்படி பூச்சி அடித்து போகிறான், கருணை இல்லாமல் முழு சுயநலமாகி அடுத்தவனை ஏமாற்றி பொய் சொல்லி திருடி நம்பிக்கை துரோகம் செஞ்சு விபச்சாரம் செய்து வட்டிக்கு உடன்பட்டு அப்படியெல்லாம் இருக்கவே இப்படி ஆயிடுவான். கடைசியில் வந்து என்ன செய்கிறது, சொர்க்கமா நரகமான்ற இடத்துல மனிதன் இப்படி பிரிக்கப்படுவான். இன்றைக்கி இந்த மிளகாயிலேருந்து இவ்வளோ அழகான ஒரு விஷயம் கிடைக்கிது பாருங்கள். இது நீட்டமான மிளகா. அங்கே அந்த கடைசியில் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து குண்டு மிளகான்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி. இறைவன் சொல்கிறானே, வலது கை ரெக்கார்ட் நோட்டு கொடுத்து சொர்க்கத்துக்கு போவாங்க, இடது கையில் ரெக்கார்ட் நோட் கொடுக்கப்படுவாங்க. நன்மைக்கு முந்தி கொள்கிற பல பிரிவுகள் இருக்குது. ஒரு மிளகாயில் எத்தனை பிரிவுன்னு பாருங்கள். ஜோடி ஜோடியாக படைத்தேன்னு சொல்கிறானே, இந்த மிளகாய்களில் எத்தனை ஜோடி, எத்தனை வகைகள், எத்தனை குவியல்கள், எத்தனை படிப்பினைகள். அப்போது நிச்சயமாக கழிஞ்சு போகிற இந்த மிளகாய் மாதிரி மனுஷனோட வாழ்க்கை இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நாம் இந்த மிளகாய்களை கொண்டு அகத்தாய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.